எனக்கு வந்து என்னோடய இன்னொரு ஆஃபீஸில் ஸ்டே பண்ண வேண்டிய சான்ஸ் கிடச்சிது. நான் இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி 6 மந்த் தான் ஆகுது. அதில் 4 டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாயிடும். நம்ம ஊருக்கு வர மாதிரி இருக்கும். அங்கே இருக்கவங்களும் அவ்வளோ பாசமாக பேசுவாங்க. அதுவும் ஃபீல்டுலாம் போனோன்னா அங்கே இருக்கவங்களாம் என்னமோ நம்ம ஊர்க்காரங்க மாதிரி வாம்மா இதெல்லாம் எடுத்துக்கோமா அதை எடுத்துக்கோன்னுவாங்க. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். இது வந்து ஒரு சென்ட்ரல் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்டாக, அதனால் இந்த பிளேஸே வந்து ஒரு வில்லேஜ்குள்ளே நடுவில் வந்து ஒரு வில்லேஜ் வைப் தான் கொடுக்கும். இந்த ஆஃபீஸ்லேயே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா ஜாலியாக இருந்துடலாம் அப்படின்லாம் நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம ஊரில் இருப்போம் இல்லையா, அப்படிலாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போலாம் ஊரில் கூட ஊருக்கு போனால் தூங்குறது இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளில போகிறது அப்படின்னு தான் இருக்குது. நான்லாம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் காலையில் எழுந்து உட்காந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு உடனே கொல்லிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பின்னாடி ஓடிடுவேன். எனக்கு இங்கே வந்ததும் அதெல்லாம் அந்த ஞாபகம்லாம் வந்துடுச்சு. எனக்கு கொல்லிக்கு போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அங்கே போயிட்டு எல்லா வேலையும் செய்வேன். சும்மாவே இருக்க மாட்டேன். ஏதாவது துருன்னு பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் சாப்பாடெல்லாம் சொல்லவே வேணாம். டைமுக்கு டைம் வந்துச்சு. அந்த இட்லி சாம்பார்லாம் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருந்துச்சா, அப்படியே ஊரில் இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து வேலைக்கு வந்த மாதிரிலாம் தெரியல. ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஷேர் பண்ணுறேன்.